ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் மெயின்ஸ்க்கான கண்டென்ட் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, பேங்கிங் கரண்ட் அஃபேர்ஸ் வீக் 2ஓட பார்ட் 2 வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஏன்னா போன கண்டென்ட்டில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அதாவது எஸ்ஏ கொடுத்துருந்தோம் இல்லையா, அது நல்ல ஹிட் ஆச்சு. அதில் டாபிக்ஸ் வைஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்க என்ன பெஸ்ட்டு டாபிக்ன்ட்டு. அது பெஸ்ட்டு டாபிக் வைஸாக கொடுத்து தரமாக இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ போய் பாருங்கள். ஆப்டி வித் ஏகே சேனலில் கொடுத்துருக்கேன். அண்ட் டைம் அண்ட் ஒர்க் பேஸ்டு கேஷ்லெட்டும் கொடுத்துருக்கேன். போய் பாருங்கள். வாங்க பேக் டு கண்டென்ட். ஸோ அதனால தான் லேட் ஆகிடுச்சு. அண்ட் அது இல்லாமல் சர்வீஸோட பிறந்தநாள் இருந்தனால செலிப்ரேஷன் கிராண்டாக நடந்துச்சு. ஃபஸ்ட்டு பர்த்டே இருந்ததால சொந்தக்காரங்களாம் வச்சு அதனால் லேட் ஆகிடுச்சு. சாரி ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இனிமேல் இந்த மாதிரி இருக்காது. டைமுக்கு வீடியோ கொடுக்க பார்க்குறேன். முடிஞ்ச வரைக்கும் கொடுக்க பார்க்குறேன். பிடிஎஃப் நம்ம டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த நியூஸ் நம்ம ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அவங்க கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்லியிருப்பாங்க. இது கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸசிவ் ஸ்பெக்குலேஷனை கர் பண்ணுறதுக்காக ஒரு 6 ஸ்டெப் எடுத்தாங்க செபி அப்படின்னு சொன்னார்ல, அது என்னென்ன டேட் வரையும் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி போன நியூஸில் அப்டேட்டில் ஏதாச்சும் சில சேஞ்சஸ் இருந்தால் அது இங்கே இருக்கும். ஒரு சில நியூஸ் அதையும் பார்த்துக்கோங்க. அப்டேட் பண்ணிக்கோங்க அந்த நியூஸை கொஞ்சம். சரி, இந்த நியூஸ் என்னென்னா, ஃபஸ்ட் நியூஸ் இது இந்த வீடியோவில். ரினியூவபிள் எனர்ஜி, அதாவது ரூரல் எலக்ட்ரிஃபிகேஷன் கார்பரேஷன் ஆர்இசி லிமிட்டட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு மகாரத்னா கம்பெனி. மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் கீழே வருது. மினிஸ்ட்ரி ஆஃப் பவரை என்னன்னு முன்ன வீடியோவில் கேட்டிருந்தா நீங்கள் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. மனோகர் லால் கத்தார். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, பவராக கற்றுங்க, கத்துறது பவராக கற்றுங்க. கத்தார் பவர், மனோகர் லால் கத்தார் பவர். மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் மனோகர் லால் கத்தார் ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாம் கேட்பாங்க. ஸோ இந்த நியூஸ் என்னென்னா, இந்த ஆர்இசி லிமிடெட் என்ன பண்ணுறாங்கன்னா, ராஜஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு 3 லட்சம் கோடி கடன் கொடுக்குறாங்க. எதுக்குன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்காக 50,000 கோடி ஒரு வருஷத்துக்கு விதமாக 6 வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி. ஒரு வருஷத்துக்கு 50,000 கோடினா 6 வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி. இந்த லோனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்டுக்காக ராஜஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு ஆர்இசி கம்பெனி கொடுக்குது. அவ்வளோதான் எக்ஸ்பென்ஸ் நியூஸு. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இது மாதிரி வேகமாகவே போயிடலாம் இனிமேல், ஏன்னா டைம் கம்மியாக இருக்குது. வாங்க நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், நெக்ஸ்ட் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம மந்த் வைஸு இந்த பேங்கிங் அவேர்னஸ்க்கான பிடிஎஃப் வந்து நம்மளுடைய ஆப்டி வித் ஏகே அப்படிங்கிற டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கேன். இதோட லிங்க்கு கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் டிஸ்கிரிப்ஷனும் இருக்குது. இந்த டெலகிராம் சேனலில் ஆட் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய சிஏ பிடிஎஃப் வந்து என்னுடைய பேஸ், நான் எதுலேருந்து பிடிஎஃப் எடுக்கிறேன்றது அந்த பிடிஎஃப். நான் இந்த பிடிஎஃப் வச்சு தான் நான் கண்டென்ட் கொடுத்துட்டு இருந்தேன். ஸோ நான் வீடியோ கொடுக்க லேட் ஆச்சுன்னா கூட இந்த வீடியோ தேவைப்படுற நேரத்தில் நீங்கள் போய் படிச்சுக்கோங்க. இதுதான் என்னோடய சோர்ஸு. நான் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 2 வீக் வரையும் உள்ள பேங்கிங் அவேர்னஸ் பிடிஎஃபை நான் கொடுத்துட்டேன். ஸோ நீங்கள் இந்த சோர்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெலகிராமில் போய் இந்த பிடிஎஃப்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் பிடிஎஃப் அப்லோட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்ல. இந்த பிடிஎஃப் தான் நான் கொடுக்குறேன். ஸோ நான் ஆல்ரெடி இப்போ எக்ஸாம் ஒட்டி இருக்கிறதுனால, யூனியன் பேங்க் எக்ஸாம் வரையும் ஒட்டி இருக்குது. என்னால் கண்டென்ட் முன்ன பின்ன கொடுக்க முடியுறதுனால இந்த பிடிஎஃப் கொடுத்துட்டேன். நீங்கள் போய் டக்குன்னு பார்த்து படிச்சுக்கோங்க. சரி, வாங்க பேக் டு த கண்டென்ட் போகலாம். அண்டு இதை வந்து நீங்கள் இந்த இடத்துல ஆப்டி வித் ஏகேன்னு டைப் பண்ணாலே, நம்மளோட டெலகிராம் முன்னாடி வந்துடும். இது பப்ளிக் சேனல் தான். ஸோ நீங்கள் லிங்க்கு கூட தேவையில்ல. இந்த சர்ச்சில் வந்து ஆப்டி வித் ஏகேன்னு அடித்தாலே நம்ம டெலகிராம் காட்டும். ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க கண்டென்ட்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன நியூஸ்னால், நமக்கு யூஎஸ் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க லோன் கொடுக்கக்கூடிய பேங்க் தான். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லோன் கொடுக்குறவங்க. இப்போ இந்தியாவுக்கு 272 மில்லியன் மல்டிபிள் ப்ராஜெக்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, எக்கனாமிக் க்ரோத் அண்ட் சஸ்டைனபிலிட்டிக்கு அவசரம். இதில் கீ அலோகேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 40 மில்லியன் யூஎஸ்டி லோன் வந்து மும்பை கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, இந்த ஏபிஎஸ்சி ஃபினான்ஷியல் சர்வீஸ் ப்ரைவேட் லிமிட்டெடுக்கு லோ இன்கம் ஃபேமிலி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் மைக்ரோ என்டர்பிரைனர்ஸருக்கும் லோன் கொடுக்கறதுக்காக. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்க்ரெட் ஃபினான்ஷியல் சர்வீஸுக்கு ஒரு 50 மில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, 50 மில்லியன் யூஎஸ்டி ருபீஸில் உமன் ஓன்டு பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் நொய்டா பேஸ் பண்ண ஒரு கம்பெனி ஆர்யா டெக் பிளாட்ஃபார்ம், இவங்களுக்கு அக்ரிகல்ச்சர் ட்ரேடு அதை பற்றி
இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு 20 மில்லியன் லோன், அதாவது 19.8 மில்லியன். அதுக்கப்புறம் குஜராத் பேஸ் பண்ண ஒரு கம்பெனி நார்த்தன் ஆர்க் இன்வெஸ்ட்மெண்ட்டு, இவங்களுக்கு ஒரு 50 மில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க. அண்டு ஹெல்த் கேர் செக்டரில் பனாக்கியா பயோடெக் அந்த கம்பெனிக்கு 20 மில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, யார் யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. கம்பைனாக 272 மில்லியன் யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க. டிஎஃப்சி எக்ஸாம்பிள் டிஎஃப்சி எவ்வளோ லோன் கொடுத்தான்னு கேட்டால் 272. இதில் எந்தெந்த கம்பெனிக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்து வச்சுக்கோங்க. அந்த டிஎஃப்சியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வாஷிங்டன் டிசி யூஎஸ்ஏ. ஸோ ஸ்டாட்டிக்கும் பார்த்துக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சிம்பிளான நியூஸ் தான். என்ன நியூஸ்னால், டாடா எலக்ட்ரானிக்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களும் தாய்வானில் பிஎஸ்எம்சி அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது பேர் என்னென்னா ஃபேப்னு சொல்லுவாங்க. ஃபேப்னா என்னன்னா, ஒரு கம்பெனியோட டெக்னாலஜியை இன்னொரு கம்பெனி யூஸ் பண்ணிக்கிறது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேப். இப்போ இந்த பிஎஸ்எம்சின்னு இருக்குல்ல, அந்த கம்பெனி பிஎஸ்எம்சியோட டெக்னாலஜியை டாடா எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு இங்கே க்ரீன்ஃபீல்டு ஃபேப் எதுக்காகன்னா செமிகண்டக்டர் ப்ரொடக்ஷனுக்காக டாடா எலக்ட்ரானிக்ஸு இந்த தாய்வான் கம்பெனியான பவர் சிப் செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன், இந்த கம்பெனியோட டெக்னாலஜியை நம்ம டாடா எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணி செமிகண்டக்டர் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. கொஸ்டினில் என்ன கேட்பாங்கன்னா எந்தெந்த கம்பெனின்னு கேட்பாங்க, அண்ட் எந்த இடத்துன்னு கேட்பாங்க. இந்த இடம் தொலேரா குஜராத். இந்த இடத்துல இந்த செமிகண்டக்டர் க்ரீன்ஃபீல்ட் ஃபேப் ப்ரொடியூஸ் ஆகும். இதில் இந்த கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னா 91,000 கோடி யூஎஸ்டி, இல்லைனா 11 பில்லியன் யூஎஸ்டி, இல்லைனா 90,000 கோடி ரூபாய், இவ்வளோ அளவுக்கு இந்த இதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. 20,000 பேருக்கு வேலை வாய்ப்புகள் டைரெக்டாகவும் இன்டைரக்டாகவும் இதில் கிடைக்கும். அவ்வளோதான் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இது சிம்பிள் நியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இமாச்சல் பிரதேசோடைய ஸ்டேட்டில் டூரிசம் இருக்கு இல்லையா, அதில் சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத் இருக்கணும். சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் டூரிசம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் சஸ்டைனபிள் அண்ட் இன்க்ளூசிவ் க்ரோத் இருக்கணுன்றதுக்காக ஒரு 162 மில்லியன் யூஎஸ்டி ஏடிபி சைன் பண்ணியிருக்காங்க. ஏடிபி இமாச்சல பிரதேஷ் ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு டூரிசம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்காக 162 மில்லியன் யூஎஸ்டி லோன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் நியூஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். இந்த நியூஸை சிம்பிளாக பார்த்துடலாம். என்னென்னா, ஐசிஐசிஐ பேங்க் இருக்கு இல்லையா, அவங்க ஃபோன்பே கூட ஒரு கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஐசிஐசிஐ பேங்க்கில் ப்ரீ அப்ரூவ்டு கஸ்டமர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க ஃபோன்பேயில் 2 லட்ச ரூபாய் வரையும் லோன் எடுத்துக்கலாம். யூபிஐ மூலமா லோன் எடுத்துக்கலாம். ப்ரீ அப்ரூவ்டு கஸ்டமர்ஸ் ஆஃப் ஐசிஐசிஐ பேங்க் கஸ்டமர்ஸ் ஃபோன்பேயில் போயிட்டு 2 லட்ச ரூபாய் வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம்னா லோன் எடுத்துக்கலாம் யூபிஐ யூஸ் பண்ணி. அண்டு ரீபேமெண்ட் டைம் 45 நாள். அவ்வளோதான் இது நியூஸு. இதோட 2 ஸ்டாட்டிக்கும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது என்ன நியூஸ்னால், பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன், இது வந்து ஒரு என்பிஎஃப்சி. யாருக்கு கீழே ரன் ஆகுதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். ஆல்ரெடி இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் நியூஸில் வந்துச்சு. அப்போ மினிஸ்ட்ரி ஆஃப் பவர் யாருன்னு கேட்டிருந்தா கமெண்ட் செக்ஷனில் ஒரு 4 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இதுக்கு ஷார்ட்கட் என்னென்னா, பவராக கத்துறது பவராக கத்து அப்படின்ற மாதிரி மனோகர்லால் கத்துறது பவர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மனோகர்லால் கத்தார், மினிஸ்ட்ரி ஆஃப் பவர். சரி, இந்த நியூஸ் என்னென்னா, பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஒரு 1.265 பில்லியன் யூஎஸ்டி அளவுக்கு ஃபாரின் கரன்சியில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஃபாரின் கரன்சியில் லோன் வாங்கியிருக்காங்க. சரி, எதுக்கு இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அமௌண்ட்டை வச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்களான்னா க்ரீன் அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜி இனிஷியேட்டிவ் கொண்டு வராங்க. அதாவது நாட் ரிலேட்டட் ப்ராஜெக்ட்ஸு நாட் ரிலேட்டட் டு தெர்மல் பவர். கோல் இருக்கு இல்லையா, அந்த கோலை குறைச்சிட்டு நாட் ரிலேட்டட், இந்த இதை மார்க் பண்ணிக்கோங்க, தெர்மல் ப்ராஜெக்ட் கிடையாது. தெர்மலை விட்டுட்டு அதாவது சஸ்டைனபிளாக க்ரீன் அண்ட் சஸ்டைனபிளாக சோலார் அந்த மாதிரி ரினியூவபிள் எனர்ஜியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அதுக்காக 1.265 பில்லியன் யூஎஸ்டி டாலரை ஃபாரின் கரன்சியில் இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் செக்யூர் பண்ணியிருக்கு. எந்த பேங்க்னா மல்டிபிள் பேங்க், இன்டர்நேஷ்னல் பேங்க்கில் மல்டிபிள் பேங்க், எங்கே
இன்டர்நேஷ்னல் பேங்க்னாலே இந்தியா எங்கே லோன் எடுக்கும்? கிஃப்ட் சிட்டியில் IFSC தான் இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் சர்வீஸ் சென்டரில் தான் இந்த லோனு வாங்குவாங்க. மல்டிபிள் பேங்க் பிரான்ச்சஸ் இங்கே இருக்கும். இன்டர்நேஷ்னல் பேங்க் பிரான்ச்சஸ்லாம் இங்கே தான் இருக்கும். காந்திநகர், குஜராத்தில். அங்கே போயிட்டு 1.65 பில்லியன் USD பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் எடுத்திருக்காங்க. எதுக்குன்னா க்ரீன் அண்ட் சஸ்டைனபிள் எனர்ஜி இனிஷியேட்டிவ்காக நான் கோல் ப்ராஜெக்ட்கோசரம், கோல் ப்ராஜெக்ட் இல்லாத வேறு ப்ராஜெக்ட் மூலிமா எடுக்கிறதுக்கோசரம், ரினியூவபிள் எனர்ஜிக்காகன்னு வச்சுக்கலாம், கார்பன் எமிஷனை கட் பண்ணுறதுக்காகவும். ஸோ பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனுடைய ஸ்டாட்டிக் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூஸ் நம்ம ஏற்கனவே படித்தது தான். என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்தியாவில் டாமினேட்டாக இருக்கக்கூடிய ஜியோ கம்பெனியும் வேர்ல்டையே டாமினேட் பண்ணக்கூடிய யூஎஸ் பேஸ் பண்ண பிளாக் ராக் கம்பெனியும் என்ன பண்ணுறாங்கன்னா சேர்ந்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ண போகிறாங்க. அதோட லிமிட் இங்கே இருக்குது பாருங்கள். அண்ட் அதோட ஷேரு, ஃபேஸ் வேல்யூ இதெல்லாம் இருக்குது. ஏற்கனவே நம்ம கவர் பண்ண நியூஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். ஆஸ்பிரண்ட்ஸ், இதுவும் நம்ம பார்த்த நியூஸ் தான். இந்த கார்டு ப்ரொவைடர் யார் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அமெரிக்கன் எக்ஸ்பிரஸும் மாஸ்டர் கார்டும். இந்த SBI கார்டும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் சேர்ந்து 2 கார்டு கொண்டு வந்தாங்க. இந்த நியூஸ் நம்ம ஏற்கனவே பார்த்து தான். அது ப்ரொவைட் பண்ணக்கூடிய கான்ட்ராக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் எக்ஸ்பிரஸும் மாஸ்டர் கார்டும். அண்ட் இந்த நியூஸும் பார்த்தது தான். இந்த நியூஸுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னென்னா, இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி படித்தோம். IFSC 1.25 பில்லியன் USD ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு. அதில் $500 மில்லியன் ஆக்சிஸ் பேங்க் கிட்ட கொடுத்துட்டாங்க. எதுக்குன்னா இந்த லோனு அவங்க எதுக்கு எடுத்தாங்க? IFSC க்ரீன் ஃபைனான்ஸுக்கு தானே. அதே மாதிரி இவங்களும் க்ரீன் ஃபைனான்ஸ் எக்கனாமிக்கல் க்ரீன் ப்ராஜெக்ட்டுக்காக $500 மில்லியன் அவங்க இன்டர்நேஷ்னல் பேங்க் கிட்டேருந்து IFSC வாங்கி ஆக்சிஸ் பேங்க் கிட்ட $500 மில்லியன் கொடுத்துட்டாங்க. மீதி இருக்கக்கூடிய $750 மில்லியன் USD வேறு எங்கேனா ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அது அப்கமிங் நியூஸில் நம்ம பார்ப்போம். ஸோ இதெல்லாம் ஆல்ரெடி கவர் ஆன நியூஸ் தான். இப்போ லாஸ்ட்டில் இன்னும் 2-3 நியூஸ் மட்டும் இருக்குது. அதை மட்டும் பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆஸ்பிரண்ட்ஸ், இது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபின்டெக் கம்பெனி இந்த நாவி அப்படிங்கிற ஒரு ஃபின்டெக் கம்பெனி இருக்குது. இதோட கோஃபவுண்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் பன்சால். ரொம்ப முக்கியமான ஆள். ஏன்னா ஃப்ளிப்கார்ட்டோட கோஃபவுண்டர் இவர் தான் இந்த நாவி அப்படிங்கிற ஃபின்டெக் கம்பெனிக்கும் கோஃபவுண்டர். இது UPIயில் இப்போ எவ்வளோ ரேங்கிங் இருக்குல்ல, இவ்வளோ டிரான்சாக்ஷன் அடைஞ்சுன்னு, அது மாதிரி 5வது லார்ஜஸ்ட் UPI எக்கோசிஸ்டம் பிளேயராக இவங்க வந்திருக்காங்க. நாவின்ற கம்பெனி 5th லார்ஜஸ்ட்டாக. அப்போ ஃபஸ்ட்டு யார் இருந்திருப்பாங்க கெஸ் பண்ணுங்கன்னா, ஃபோன்பே தான் ஃபஸ்ட்டு, செகண்ட் கூகுள் பே, அண்டு தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா தேர்டு கொடுக்கல, மேபி பேடிஎம்மாக இருக்க வாய்ப்பு இருக்குது. தேர்டு என்னன்னு இதில் கொடுக்கல. ஃபஸ்ட்டு ஃபோன்பே, செகண்டு கூகுள் பே, தேர்டு நான் படித்த மாதிரி இருக்குது, கன்ஃபார்ம் இல்லாமல் நான் சொல்லக்கூடாது. ஸோ ஃபஸ்ட்டு ஃபோன்பே, செகண்டு கூகுள் பே, 5th பிளேஸில் நாவி. ஸோ ஃபோன்பே எவ்வளோன்னா 7.2 பில்லியன் டிரான்சாக்ஷனோட ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறாங்க. ருப்பீஸ்னால் 10.3 ட்ரில்லியன் ருப்பீஸ். இவங்க 5th பிளேஸ் இருக்காங்க. இவங்க தானே கரண்ட் அஃபேர்ஸில் வந்திருக்காங்க. அவங்களோட டிரான்சாக்ஷன் வேல்யூ 6500 கோடி, 120 மில்லியன் டிரான்சாக்ஷன்ஸ். ஸோ இவ்வளோ நியூஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். அண்ட் அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, RBI இருக்காங்க இல்லையா, அவங்க அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள்லாம் போயிட்டு நீங்கள் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனியில் ஒரு மெம்பராக ஆகணும் கண்டிப்பாக அப்படின்ட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா டைரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்கன்னு அர்த்தம். எதுக்காகனா யூனிஃபார்ம் கிரெடிட் ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் இருக்குன்றதுக்கோசரம். இப்போ இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் கரெக்டாக போய் கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் கூட சொன்னால் மட்டும்தான் எவ்வளோ இந்த என்ஆர்ஐன்ற பாருங்க, அது பேர் என்பிஏயோட ஸ்டேட்டஸ், ரியல் ஸ்டேட்டஸ் என்னென்னு தெரியும் நமக்கு. ஸோ அதனால் நீங்கள் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் எல்லாம் போயிட்டு கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸில் மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் யூனிஃபார்ம் கிரெடிட் ரிப்போர்ட்டிங் ஃபார்மேட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய 4 கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்யூனியன் சிபில், எக்ஸ்பிரைன், இக்விஃபேக்ஸ், CRIF, ஐமார்க். இந்த கம்பெனிஸ் எல்லாம் இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய கிரெடிட் இன்ஃபர்மேஷன் கம்பெனிஸ். சரி சார், அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்றீங்களா, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பேட் அசட், NPA, கட்ட முடியாத லோனு அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸிஃபை பண்ணிடுவாங்க. இது 3 டைப் இருக்குது. முன்னாடி வீடியோவில் பார்த்தோம் 3 ஸ்டாண்டர்ட் இருக்குது, அது என்னென்னட்டு. ஸோ அந்த NPA ஆன அக்கௌண்ட்டை பேங்க் வந்து இவங்ககிட்ட விற்றுருவாங்க. இவங்க வாங்கி அதை லோனு கலெக்ட் பண்ணி
ஒரு அமௌண்ட்டுக்கு வாங்கிடுவாங்க. இப்போ 10,000 1000 கோடி இருக்கக்கூடிய லோனை இவங்க ஏலம் போட்டு என்ன பண்ணுவாங்கன்னா வாங்குவாங்க. இதில் யார் கம்மி ரேட்டுக்கு வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த லோனை பேங்க்கு விற்றுரும். இல்லை யார் அதிகமாக காசு கொடுத்து வாங்குறாங்களோ அவங்களுக்கு பேங்க்கு இந்த லோனை விற்றுரும். இப்போ ஒரு என்னது இந்த கம்பெனி பேர் என்ன, ஏஆர்சி. ஏஆர்சி 1 இருக்குது, ஏஆர்சி 2 இருக்குது. இவங்க ஒரு 200 கோடி சொல்கிறாங்க, இவங்க ஒரு 300 கோடி சொல்கிறாங்க. லோனோட வேல்யூ 1000 கோடி. ஸோ இந்த 300 கோடி சொன்ன இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட இந்த லோனை இவங்க விற்றுருவாங்க. 300 கோடி வாங்கிடுவாங்க. இந்த லோனோட டாக்குமெண்ட் எல்லாம் இவங்ககிட்ட கொடுத்துருவாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, அங்கே போயிட்டு இந்த கடன் வாங்கினவங்ககிட்ட மிரட்டி புரட்டி அவங்க என்னமோ பண்ணி பாடுபட்டு அந்த லோனை வாங்கிடுவாங்க. கறந்த வரையும் கறப்பாங்க. 300 கோடிக்கு மேலே எவ்வளோ கலெக்ட் பண்ணாலும் அது இந்த ஏஆர்சி கம்பெனிக்கு தான் லாபம். ஸோ அவங்க இது லாஸும் ஆகலாம், லாபமும் ஆகலாம். ஸோ இது ரிஸ்க் எடுத்து இவங்க எடுத்துப்பாங்க. இவங்க வந்த வரையும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு விற்றுருவாங்க ஏஆர்சிக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட் பேங்க் இல்லைன்னா அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி அப்படின்னு அர்த்தம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை எப்படி கிரியேட் பண்ணாங்க, யாருக்கு கமிட்டி அப்படின்லாம் எக்ஸாமில் கேட்பாங்க. 8 வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, இந்த 8 வருஷத்துக்குள்ளே இந்த ப்ராசஸை முடிக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நரசிம்மன் கமிட்டி 2, நரசிம்மன் கமிட்டி 1ல் ஆர்ஆர்பி கிரியேட் ஆச்சுன்னு நினைக்கிறேன். நரசிம்மன் கமிட்டி 1ல் என்ன ஆச்சுன்னு நீங்கள் எனக்கு சரியாக கன்ஃபியூஷனாக இருக்குது, ரிவிஷன் பண்ணோம். நரசிம்மன் கமிட்டி 1ல் ஏதோ முக்கியமான நிகழ்வு தான் ஆர்ஆர்பின்னு நினைக்கிறேன். நரசிம்மன் கமிட்டி 2ல் வந்து 1998ல் இந்த அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி உருவாகிடுச்சு. இது வந்து ஏன் இவ்வளோ நேரம் சொல்கிறேன்னா, இதெல்லாம் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாயிண்ட்ஸ். என்பிஏன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பேட் பேங்க்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், பேட் அசட்னா என்ன தெரிஞ்சிருக்கணும், ஏஆர்சினா தெரிஞ்சிருக்கணும், யார் கமிட்டி கீழே வந்துச்சுன்னு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் மேக்ஸிமம் 8 வருஷம் வரையும் நம்ம டைம் எடுத்துக்கலாம். இவங்க எக்ஸாம்பிள் இதெல்லாம் கொஷினில் கொடுத்துருவாங்க. இதை நாம் இந்த கம்பெனியில் சேர சொல்லி நியூஸை படிச்சுட்டு போகிறோம். அவங்க இதெல்லாம் கொஷினில் கொடுத்துட்டு அதாவது அவங்க கேட்குற கொஷினில் கொடுத்துட்டு ஆப்ஷனில் இதே கேட்டுருவான். ஏஆர்சி எத்தனை வருஷத்தில் வந்து அவங்க அசட்டை ரிசால்வ் பண்ணணும், டைம் என்ன அப்படின்னு கேட்டால் 8 வருஷம். அதே வந்து ஆப்ஷனில் கேட்டிருப்பான். இது கரண்ட் அஃபேர்ஸே கிடையாது, இதுக்கு ரிலேட்டடான ஸ்டாட்டிக். ஸோ இது முக்கியமான ஸ்டாட்டிக்ன்றதுனால தான் இவ்வளோ நேரம் சொல்கிறேன். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நியூஸை நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். நியூஸ் என்னென்னா, சிட்டி பேங்க் இருக்கு இல்லையா, சிட்டி குரூப்பு, அவங்களும் மாஸ்டர் கார்டு இருக்காங்களே அவங்களும் ஜாயின் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா 24/7 அரவுண்ட் த கிளாக்னா 24/7 கிராஸ் பார்டர் பேமெண்ட்டை உருவாக்க போகிறாங்க. அதாவது கிராஸ் பார்டர் பேமெண்ட்டு 24/7 வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக மாஸ்டர் கார்டும் சிட்டி பேங்க்கும் சேர்ந்து கொடுக்குறாங்க. இது என்னன்னா இன்டர்நேஷ்னல் லெவல் குளோபல் பேங்க். இதுதான் ஃபஸ்ட்டு குளோபல் பேங்க், சிட்டி பேங்க் இந்த சர்வீஸை யூஸ் பண்ணுறது. அது பேர் என்ன, மாஸ்டர் கார்டு மூவ். வேர்ல்டு வைடாக கஸ்டமர்ஸ் வந்து இந்த டிரான்சாக்ஷனை வேர்ல்டு லெவலில் பண்ணணும் அப்படின்றதுக்காக மாஸ்டர் கார்டும் சிட்டி குரூப்பும் சேர்ந்து இந்த ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு பேர் மாஸ்டர் கார்டு மூவ்னு இதுக்கு பேர் வச்சுருக்காங்க. அண்டு இதுதான் ஃபஸ்ட்டு குளோபல் பேங்க் சிட்டி குரூப் தான் இந்த 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 சர்வீஸை கொடுக்குறது. இந்த சர்வீஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏர்லைன் ரீஃபண்டு, இன்சூரன்ஸ் பேமெண்ட்டு, காமர்ஸ் பேமெண்ட்டுனா அந்த அமேசான், ஈபே, அலிபாபாலாம் இருக்குல்ல, சைனாவில் இருக்குது அலிபாபாலாம். ஸோ அந்த மாதிரி காமர்ஸ் பேமெண்ட்டு இதுக்கெல்லாம் இந்த டிரான்சாக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக சொல்லணும்னா சிட்டி குரூப்பும் மாஸ்டர் கார்டும் சேர்ந்து வேர்ல்டு வைடாக கஸ்டமர்ஸ் வேர்ல்டு வைடாக டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக மாஸ்டர் கார்டு மூவ் அப்படின்ட்டு ஒரு இனிஷியேட்டிவ் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸு. நெக்ஸ்ட் நியூஸு, இந்த உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்கிற சண்டை எல்லாருக்கும் நம்ம தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் அப்படி நடக்கக்கூடிய சண்டையில் உக்ரைனுக்கு காசு கொடுக்கணும், சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு பேங்க் அப்ரூவ் பண்ணியிருக்கு. இதில் ஒரே ஒரு கண்ட்ரி மட்டும் அதாவது 5 பவர்ஃபுல் கண்ட்ரி இருக்குது. அதில் 3 கண்ட்ரி ஓகே பண்ணிச்சு. அது என்னென்னா யூஎஸ்ஏ, கனடா, ஜப்பான். இது கேட்பாங்க எத்தனை கண்ட்ரிஸ் அலோவ் பண்ணிச்சுன்னா 3 கண்ட்ரி, யூஎஸ், கனடா, ஜப்பான். எந்த கண்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா மறுத்துச்சு அப்படின்னா உக்ரைனுக்கு கூட எந்த கண்ட்ரி சண்டை போட்டுட்ருக்கோ அந்த கண்ட்ரி வந்து பவர்ஃபுல் கண்ட்ரி இந்த டெசிஷன் மேக்கிங்கில். ஸோ அந்த கண்ட்ரி தான் ரஷ்யா. ரஷ்யா வந்து இதுக்கு அலோவ் பண்ணலை. ரஷ்யா ஒன்லி கண்ட்ரி அப்ஜெக்ட் தி ஓட் 2 சோர்ஸ் கன்ஃபார்ம்டு. 2 சோர்ஸ் கன்ஃபார்ம்னா இவங்க நியூஸ் கன்ஃபார்ம் பண்ணதை சொல்கிறாங்க. ரஷ்யா ஒன்லி கண்ட்ரி இந்த உக்ரைனுக்கு ஃபண்டு கொடுக்குறதுல அப்ஜெக்ஷன் தெரிவித்த ஒரே கண்ட்ரி ரஷ்யா. ஓகே சொன்ன கண்ட்ரி யூஎஸ், கனடா, ஜப்பான். ஸோ
இது எதுக்காக அப்படின்னா, ரஷ்யாவுக்கு எகென்ஸ்டாக இந்த ஃபைட்டை கண்டினியூ பண்ணுறதுக்காக இந்த வேர்ல்டு பேங்க் அப்ரூவல் உக்ரைனுக்கு. G7 கண்ட்ரியில் எதிர்த்த G7 கண்ட்ரி சப்போர்ட்டட் பை G7 கண்ட்ரிஸ். சரிங்களா? ரஷ்யா மட்டும் எதிர்த்திருக்கு. அவ்வளோதான் நியூஸ் ஆஸ்பிரண்ட். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க ஆஸ்பிரண்ட்ஸ். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய புது சேனலான இதை பாருங்கள், ஆப்டி வித் ஏகேவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அர்த்தமெட்டிக் சம்ஸ்லாம் அங்கே தான் கொடுப்பேன். அண்டு இந்த சோர்ஸை யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ஏ சூப்பராக இருக்கும் கண்டென்ட்டு. எப்படி அப்ரோச் பண்ணணும், முக்கியமான டாபிக் என்ன, அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.